திரிஷாவும் திரிஷாவும் நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜயும் இருக்கிற படங்கள் இப்போ வெளியே வந்தது பெரிய அளவுக்கான வைரல் ஆச்சு. எல்லா ஊடகங்களும் முக்கியமாக வலைதளம் அதிக விவாதங்களை வச்சன. உண்மையிலேயே இந்த படங்கள் வெளிவந்தது விஜயோடைய அரசியலை பாதிக்கும் நினைக்கிறீங்களா? அவர் மனைவி விட்டு பிரிந்திருக்கார் என்கிற செய்தி ரொம்ப நாளாக அடிபட்டு நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அவர் திரிஷாவோட அவரை தொடர்புபடுத்தி பேசுறது ரொம்ப நாளாக இருந்து நிற்கிற ஒரு விஷயமா பார்க்குறோம். ஒரே ஃப்ளாட்டில் ஒரே லிஃப்டில் எடுத்த படங்கள், ஒரே இடத்துல எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் வராத படங்கள். என்றைக்குமே ஒரு மனிதருக்கு மற்றவனுடைய தனிப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுனா ரொம்ப ஆர்வம் இருக்கும். அதுவும் அது சினிமா நடிகராக இருந்தால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கூடுதல் ஆர்வம். திரிஷா என்ன நினைக்கிறாங்க அல்லது விஜய் என்ன நினைக்கிறாரு, அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி சாஃப்ட் லேண்டிங் பண்ணுறதுக்கான ஒரு ஆரம்ப கட்டமாக இதை வச்சுருக்காங்களா அப்படின்லாம் நமக்கு ஏன் ரசிகர்கள் அதற்கு முக்கியத்துவம் தர்றாங்க? என்ன காரணம்? இதற்காக நட்சத்திரங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை மக்கள் அடைகிறார்கள். குறிப்பாக பர்சனல் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அவன் அவங்க கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறதுலேருந்தே அவனுடைய ஈடுபாடு தெரியுதுல்ல உங்களுக்கு. இது சரியான வழியில் போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு வரைமுறையா? சரியான வழியாக தப்பான வழியான்னு தீர்மானிக்கிறது ரசிகன் கிடையாது. அதை தீர்மானிக்கிறது அவர் தான் தீர்மானிக்கணும். கதாநாயகன் என்ன தீர்மானிக்கலாம். திரிஷாவும் சிங்கிளாக தான் இருக்காங்க. இவரும் இப்போ விவாகரத்து பண்ணுற சூழலில் தான் இருக்கார். அதனால் நாளைக்கு இவங்க ரெண்டு பேர் ஏதாவது மேரேஜ் பண்ணிப்பாங்களான்ற ஒரு ஆர்வம் இருக்குல்ல. இப்போ அரசியல் கட்சியாக வேறு மாறிட்டார். ஸோ நம்ம தலைவர் ஒரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். விஜய் யார் யாருக்கு பொறுப்பு கொடுப்பாரு அப்படின்னு போடும்போது கொள்கை பொறுப்பு செயலாளரை திரிஷா ஆயிடுவாங்களோ அப்படி கூட போடுறாங்க. அந்த அளவுக்குலாம் விஜய் போனார்னா அது ஒரு கேலிக்குரிய விஷயமா கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யூடியூப்பில் அவங்க ரெண்டு பேரும் ஹனிமூனுக்கே போயிட்டா மாதிரி போடுவாங்க. முக்கியமாக கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் கொஞ்சம் ஃபார்ம் ஆகிட்டார் நினைக்கிறீங்களா அரசியல்வாதியா? இன்னும் அவர் இவங்கள மாதிரி அதிமுக மாதிரி தெருவில் இறங்கி போராடி இருக்கணும். விஜய் திரிஷா கூட்டணி தொடருமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அது பொறுத்திருந்தான் பார்க்கணும். விஜய் திரிஷா கூட்டணி அது தொடர்ந்தானே தொடராட்டானே, அது மக்களுக்கு தெரிஞ்சு தொடர்ந்தானே, மக்களுக்கு தெரியாமல் தொடர்ந்தானே. வணக்கம் நண்பர்களே. விஜய் திரிஷா படங்கள் ஏன் வெளிவந்தன? விஜய் அரசியல் பாதிக்கப்படுமா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். திரிஷாவும் நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜயும் இருக்கிற படங்கள் இப்போ வெளியே வந்தது பெரிய அளவுக்கான வைரல் ஆச்சு. எல்லா ஊடகங்களும் முக்கியமாக வலைதளம் அதிக விவாதங்களை வச்சன. உண்மையிலேயே இந்த படங்கள் வெளிவந்தது விஜயோடைய அரசியலை பாதிக்கும் நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு தனிப்பட்ட விஷயங்கள், இதுக்கும் அரசியலுக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக ரெண்டாவது விஜய் இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் வருதுன்னா, விஜய் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தால் கூட அவர் மனைவி விட்டு பிரிந்திருக்கார் என்கிற செய்தி ரொம்ப நாளாக அடிபட்டு நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அவர் திரிஷாவோட அவரை தொடர்புபடுத்தி பேசுறது ரொம்ப நாளாக இருந்து நிற்கிற ஒரு விஷயமா பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த பர்த்டே ஒட்டி திரிஷா அவருக்கு விஜய்க்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அதை ஒட்டி இந்த படங்கள்லாம் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட் இதெல்லாம் பழைய சினிமா ஸ்டில்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களும் இருக்குது ஆக்சுவலாக. அதனால் இது நம்ம இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே ஏதாவது அவங்களுக்குள்ளே ஏதாவது தொடர்புகள் இருந்தால் அது அவங்க தனிப்பட்ட விஷயம். ஆக்சுவலாக அரசியல் ரீதியாக இது நம்ம தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. தனிப்பட்ட விஷயம் நீங்கள் சொன்னீங்க. முக்கியமாக இந்த படங்கள் வெளிவந்தது ஒரே ஃப்ளாட்டில் ஒரே லிஃப்டில் எடுத்த படங்கள், ஒரே இடத்துல எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் வராத படங்கள் இதை திரிஷா வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி வெளியிட்டதன் மூலம் இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படுகின்ற சாஃப்ட் லேண்டிங் என்று சொல்லப்படுகின்ற பிற்காலத்தில் மிகப்பெரிய செய்தியை சொல்வதற்காக சின்ன சின்ன விஷயங்களை கசிய விடுகின்ற ஒரு டெக்னிக் அப்படின்னு இளைஞர்கள் இளைஞர் சர்க்கால வலைதளவாசிகள்லாம் சொல்கிறாங்க. உண்மையிலே இந்த சாஃப்ட் லேண்டிங் அப்படிங்கிறத ஒரு தயாரிப்பு நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்காக முக்கியத்துவம் ஏன் கொடுக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது என்றைக்குமே ஒரு சினிமா நடிகர்கள் பற்றின செய்தினா மக்கள் ரொம்ப ஆர்வத்தோடு அதை கேட்பாங்க, பார்ப்பாங்க, அதெல்லாம் நடக்குது. அதுவும் விஜய் போன்ற ஒரு பிரபல நடிகர்களுடைய விஷயங்கள், தனிப்பட்ட விஷயங்கள், என்றைக்குமே ஒரு மனிதருக்கு மற்றவனுடைய தனிப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுனா ரொம்ப ஆர்வம் இருக்கும். அதுவும் அது சினிமா நடிகராக இருந்தால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கூடுதல் ஆர்வம் இருக்கும். ஸோ விஜய் போன்ற ஒரு பெரிய நடிகர்களுடைய இந்த மாதிரியான ஏதாவது ஒரு தொடர்பு இருந்ததுன்னா அதை பற்றி வதந்தியாக வருகிறதோ அல்லது உண்மையாக இருக்கோ நமக்கு தெரியாது, வதந்தியே வச்சுக்கோங்களேன். இல்லை அதை பற்றி ஏதாவது படங்கள் வருகிறதோ செய்திகள் வருகிறதோ அதை ஆர்வத்தோடு படிக்கிறவங்க எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி மீடியாக்கள் இந்த மாதிரி விஷயங்களை போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது பின்னாடி உண்மை இருக்கா இல்லையா என்பதை சம்மந்தப்பட்டவர்கள் தான் அதில் சொல்லணும். திரிஷா என்ன நினைக்கிறாங்க அல்லது விஜய் என்ன நினைக்கிறாரு, அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி சாஃப்ட் லேண்டிங் பண்ணுறதுக்கான ஒரு ஆரம்ப கட்டமாக இதை வச்சுருக்காங்களா அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா பல்வேறு கட்டங்களில் பல்வேறு நடிகர்கள் இந்த மாதிரியான இப்போ ஒரு எவ்வளவோ விஷயங்கள் போயிட்டுருக்கு. இப்போ நடிகர் சித்தார்த்தை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் போயிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு நடிகரை பற்றியும் சமந்தா காலகட்டத்தில் சமந்தாவை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் இது மாதிரி போயிருந்து தான் நம்ம பார்த்தோம் நம்ம. அதனால் இங்கே விஜய் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறார் என்றால் விஜய் அரசியலில் வந்திருக்கார்.
விஜய் வந்து தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சிருக்கார். ஸோ அவர் வந்து நாளைக்கு 26 அரசியலில் ஒரு முக்கிய பங்களிப்பாற்றுகிற ஒரு நிலையில் அவர் இருக்கார். ஸோ அவரை பற்றின ஒரு செய்தி வரும்போது அரசியல் ரீதியாக வந்து அவர் வந்து பர்சனலாக ஒரு டேமேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமாக கூட சில பேர் இதை பரப்பி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2 விஷயம் சொன்னீங்க. பொதுவாக பொதுவெளியில் இருப்பவர்கள், முக்கியமாக திரைப்பட நடிகர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ரசிகர்கள், பொதுமக்கள் ஆர்வம் காட்டுவார்கள். இது புதுசல்ல. கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகள் முன்னாலேயே தமிழ் திரையுலகில் மின்னிய நட்சத்திரங்கள் பலரை பற்றின செய்திகள் வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி வந்த காரணங்கள் இருக்குது. ஏன் ரசிகர்கள் அதற்கு முக்கியத்துவம் தர்றாங்க? என்ன காரணம்? எதற்காக நட்சத்திரங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை மக்கள் அடைகிறார்கள்? இல்லை, அவர்கள் வந்து ஒரு அந்த ரசிகர்கள் வந்து அந்த ஹீரோக்கள் மேலே வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு அவங்க ஒரு ஈர்ப்பு இருக்குது அவங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ அதனால் அந்த ஈர்ப்பு இருக்கிறதுனால அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய ஆதர்ச ஒரு கதாநாயகனை அவங்க நினைக்கிறாங்க. ஸோ தங்களுடைய ஆதர்ச கதாநாயகன் தங்களுடைய ஹீரோவாக அவனை நினைக்கிறாங்க. ஸோ அவனோட வந்து அவனை பற்றின விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. அதுவும் குறிப்பாக பர்சனல் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அவன் வந்து அவங்க கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறதுலேருந்தே அவனோட ஈடுபாடு தெரியுது உங்களுக்கு. அவன் சினிமா தியேட்டரில் வந்து அவன் முதல் நாள் வந்து கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகமே பண்ணுறான் அப்படின்னா உயிரை கூட பொருட்படுத்தாமல் மேலே கடன்னு ஏறதான் கீழே வரலாம், சாகரவன் கூட இருக்கான் அதில் ஆக்சுவலாக. அது மாதிரிலாம் வந்து உயிரையே விட்டுட்டு அந்த ஹீரோவுக்கு வந்து மாலை போடுறது, பாலபிஷேகம் பண்ணுறதுன்ற ஒரு சுச்சுவேஷன் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற வெறிபிடித்த ரசிகர்கள் இருக்கிற இங்கே இருக்கிற சூழலில் இந்த மாதிரியான ஒரு நடிகர்கள் மேலே இந்த மாதிரியான ஈடுபாடு இருக்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம். 2 விஷயம். நீங்கள் ஒன்று பாலாபிஷேகம் செய்கிறது, கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்கிறது, அது நீங்கள் சொன்ன மாதிரி அதில் இருக்கின்ற ஒரு வெறி, ஈர்ப்பு. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தெரிந்து கொண்டு அதை அதிகமாக பரப்புறது, அதில் மகிழ்ச்சி அடைவது, என்ன 2மே ஒன்று நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது அந்த தான் வந்து ரசிக்கிற, தான் ரொம்பவும் பாராட்டுகிற, தான் ரொம்ப விரும்புகிற அந்த ஹீரோவுடைய தனிப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஒரு ஆர்வம் வந்து ஒரு ரசிகனுக்கு என்றைக்குமே இருக்கும். இல்லை, இது ஆர்வமா இல்லை இது சரியான வழியில் போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு வரைமுறையா, இல்லை சரியான வழியில் போகலை அப்படிங்கிற ஸ்கேலை போடுற விஷயமா? என்ன ஆர்வம்? சரியான வழியா தப்பான வழியான்னு தீர்மானிக்கிறது ரசிகன் கிடையாது. அதை தீர்மானிக்கிறது அவர் தான் தீர்மானிக்கணும், கதாநாயகன் தான் தீர்மானிக்கணும். அவர் எந்த வழியில் போகிறாருன்னு பார்க்கறதுலே உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. அவர் உண்மையிலேயே திருஷாவை நாளைக்கு திருஷாவும் சிங்கிளாக தான் இருக்காங்க, இவரும் இப்போ வந்து விவாகரத்து பண்ணுற சூழலில் தான் இருக்கார். அதனால் நாளைக்கு இவங்க 2 பேர் ஏதாவது மேரேஜ் பண்ணிப்பாங்களான்ற ஒரு ஆர்வம் இருக்குல்ல. அப்போ இந்த சுச்சுவேஷன் எதை நோக்கி போகிறதுன்றதை பார்க்குறதுல ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? இன்னும் கொஞ்சம் சினிமா பட்சியில் சொன்னால் திரிஷா வந்து ஒரு முரட்டு சிங்கிளாக இருக்காங்க. அவர் வந்து இன்னும் எலிஜிபிலிட்டியாக 50 வயசை தொட்டால் கூட அவர் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எலிஜிபிளாக தான் இருக்கார். மனைவியை வந்து விவாகரத்து பண்ணுறதா சொல்கிறாங்க. அப்போ அவருடைய ரசிகர்கள் 2 பேருக்குமே ரசிகர்கள் இருப்பாங்க. இப்போ விஜயோட ரசிகர்கள், சரி நம்ம தலைவர் இப்போ அரசியல் கட்சியாக வேறு மாறிட்டார், ஸோ நம்ம தலைவர் வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அவ்வளவு கவலையா ரசிகர்களுக்கு? நிச்சயமாக அவங்க வந்து அவங்க பாராட்டுற, அவங்க வந்து அப்படியே ரொம்ப ஒரு ஹீரோவாக நினைக்கிற ஒரு தலைவரை வந்து அவருடைய தனிப்பட்ட முறையில் அவர் வந்து திருமணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று அவங்க நினைப்பாங்க. இல்லை அவர் என்ன சுச்சுவேஷனில் அவர் இந்த விஷயங்கள் போயிட்டுருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புவாங்க. இது வந்து உண்மையிலேயே வந்து ஏதாவது ஒரு நெருக்கத்தை நோக்கி போயிட்டுருக்கா, இல்லை வெறும் வதந்தியாக தான் இருக்கா? இப்போ உதாரணமாக நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்கள் பலர்கிட்ட கேட்டிங்கன்னா, எங்கள் தலைவர் இன்னும் திருமணம் பண்ணிக்காது இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர்ட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டால் சொல்லுவாங்க, அவர் இன்னும் திருமணமே பண்ணாதானே இருக்காரு சார் இவர் திருமாவளவன். அதனால் அது சொல்லுவாங்க. அது மாதிரி அது அவங்க அந்த ரசிகர், அந்த தொண்டர்கள் அவர் மேலே வச்சுருக்கிற பாசம் காரணமாக சொல்லுவாங்க. அதே மாதிரி இவர் மேலேயும் ஒரு வெறியோடு இருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம தலைவர் ஏதாவது மேரேஜ் பண்ணிப்பாரா திருப்பி அப்படின்லாம் பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் எப்படி டெவலப் ஆகுது, நம்ம தலைவர் எப்படி மூவ் பண்ணுறாரு, இல்லை இது வெறும் வதந்தியாக போதா அப்படின்றது சாதாரண மனிதனை விட அவருடைய ரசிகர்களுக்கு ஆர்வம் அதிகமாக. வதந்திகள் பெரிய அளவுக்கான சர்ச்சைகளை ஏற்படுத்தி அதிகளவுக்கான மோதல்கள்லாம் உருவாக்கியிருக்கு தமிழ் திரையுலகத்திலையும். சமீபத்தில் கர்நாடகாவில் கூட அந்த மாதிரி ஒரு நிகழ்வை பார்த்தோம். ஏனென்றால் தனிப்பட்ட நடிகர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி எதற்காக பத்திரிகையில் எழுத வேண்டும், எதற்காக புரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும். நீங்கள் சொன்னீங்க விஜய் இப்போ அரசியலுக்கு வரதுனால அதிக முக்கியத்துவம் பெறுகிறாரு அப்படின்னு. இது அரசியல் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதில் அரசியலில் அவருக்கு எந்த பாதிப்பும் இது ஏற்படுத்துறதுக்கான சாதகமாகவும் பாதகமாகவும் இல்லை, சாதகமாகவும் ஏற்படுத்தாது, பாதகமாகவும் ஏற்படுத்தாது. எது வந்து அவருக்கு சாதகம் பண்ணும் அப்படின்னா, அவர் என்ன மாதிரியான தன்னுடைய அரசியலை கொண்டு போகிறாரு, அவர் யாரை எதிர்க்கிறாரு, யாரை ஆதரிக்கிறாரு, எந்த பிரின்சிபலில் அவர் வச்சுருக்காரு, மத்திய அரசை பற்றி அவருடைய கருத்து என்ன, மாநில அரசை பற்றி அவரோட கருத்து என்ன, மக்கள் பிரச்சனைகளில் எப்படி அவர் போராட்டத்தை இறங்குறாரு, எப்படி வந்து கூட்டணியை கட்டமைக்கிறாரு, இல்லை தனியாக நிற்கிறாரா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவருடைய எதிர்காலத்தை வழிவகுக்குமே தவிர மற்றபடி இந்த மாதிரி அவர் தனிப்பட்ட முறையில் எடுக்கிற முடிவுகள்லாம் வந்து அவருடைய அரசியல் எதிர்காலத்தை பாதிக்கிற மாதிரியான விஷயங்கள் ஒன்றும் நடக்காது என்பது. வலைத்தளவாசிகள் இப்பொழுதே என்னென்ன விஜய் யார் யாருக்கு பொறுப்பு கொடுப்பாரு அப்படின்னு போடும்போது கொள்கை பொறுப்பு செயலாளரை திரிஷா ஆயிடுவாங்களோ அப்படின்னு கூட போடுறாங்க.
அதெல்லாம் கொஞ்சம் அதிகபட்சமான கற்பனைன்னு நினைக்கிறேன் நான். அந்த அளவுக்குலாம் விஜய் போனாருன்னா வந்து அது ஒரு ஒரு கேலிக்குரிய விஷயமா கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அந்த அளவுக்குலாம் விஜய் இன்னும் சீரியஸான ஒரு பாலிட்டிஷியனாக வருவாருன்னு தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஆக்சுவலாக. அப்படி வராத இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அவர் சீரியஸாக இறங்கும்பொழுது இன்னும் அவர் வந்து ஒரு விஷயம் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்னும் எந்த ரிப்போர்ட்டர்ஸையும் அவர் சந்திக்காதே இருக்கார். ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஒரு தலைவர் வந்து ஒரு பத்திரிகையாளர்களை சந்திக்கிற விஷயன்றது அவர் கையில் எடுக்கவே இல்லை. கட்சியை நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க, 26 போட்டின்னு சொல்கிறீங்க, நீங்கள் ஏன் பத்திரிகையாளர்களையும் சந்திக்க மாட்டேறீங்க? உங்ககிட்ட கேட்கறதுக்கு பல கேள்விகள் இருக்குது. உங்களுடைய நீங்கள் எதுக்காக கட்சியை ஆரம்பிச்சிங்க, மத்தியில் ஆளுகளை பாஜக பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, திமுக அரசாங்கத்தோட பர்ஃபார்மன்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி இதில் கூட்டணி வச்சுப்பீங்களா, தனியாக போட்டி போடுவீங்களா, இன்னும் பல கேள்விகள் 100 கேள்வி வச்சுருக்கோங்களேன். இப்படியே அடிக்கணும் போனால் 100 கூட போகலாம். அந்த மாதிரி கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு நிறையா இருக்கும்போது நீங்கள் பத்திரிகையாளர்களை மோடி மாதிரி நீங்களும் பத்திரிகையாளர்களை சந்திக்காத இருந்தால் எப்படி? என்ன காரணம் நினைக்கிறீங்க? தெரியல. அவருக்கே ஒரு தயக்கம் இருக்குது. பத்திரிகையாளர் கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி ஏதாவது நம்ம வந்து சொதப்பிடுவோமோன்ற ஒரு பயம். சினிமா பாஷையில் சொன்னால் சொதப்பிட்டா என்ன பண்ணுறது, அதனால் யோசிக்கிறார் போல்டுக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு. என்ன கேட்டால் அவராக தைரியமாக வெளியில் வந்து பத்திரிகையாளரை சந்திக்கணும். சந்தித்து தன்னுடைய கருத்துக்களை வந்து பரிமாறிக்கொள்ள வேண்டும். என்ன ஆக்சுவலாக அவருடைய நோக்கம் என்ன, இப்போ இருக்கிற கவர்மெண்ட் என்ன, நாட்டு நடப்பை பற்றி அவர் பேசணும், தினசரி பேசணும், அறிக்கை பண்ணணும். இதெல்லாம் தான் ஒரு. ஆனால் இனிமேல் அரசியலுக்கு வந்துட்டு அப்புறம் சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு ஒரு விஷயம் முடிவு எடுத்திருக்காரு. அது நல்ல விஷயம். அது இறுதியான முடிவு இருக்குன்னு அது இறுதியான முடிவான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து இன்னும் 10 வருஷம் கூட அவர் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் விட்டுருவேன்றார். அது எவ்வளோ தூரம் செய்வார்ன்றதை நடைமுறையில் தான் நம்ம பார்க்கணும். பட் இப்போ நம்மளுடைய பிரச்சனை என்னென்னா, அவர் தனிப்பட்ட இந்த விஷயம் வந்து அவரை பாதிக்கிற அளவுக்கு இருக்காருன்னா அது இருக்காது கண்டிப்பாக. அது தெரிஞ்சுக்க, ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி போகுதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் விரும்புகிறாங்க. அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா பத்திரிகைகளும் இதெல்லாம் எழுதுறதில்ல. அது வந்து இந்த மாதிரியான யூடியூப் போன்ற விஷயங்கள் இது நிறைய அடிபடுதே தவிர ஒரு 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 மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்கிற ஒரு இதில் அந்த மீடியாவில் யாரும் இதை பற்றி பெருசாக சொல்கிறது இப்போ கண்டுக்கிறதே கிடையாது. ஆக்சுவலாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரியான சோஷியல் மீடியாவுக்கு லைன் வந்து இப்போ பிளர் ஆகிட்டே இருக்குது. ஆமாம், பிளர் ஆகிட்டு தான் இருக்குது. அது பிளர் ஆகிட்டு இருக்குன்னா காரணம் எல்லாமே அந்த ரீச் அதிகமாகணுன்றதுனால சோஷியல் மீடியாவுக்கும் ரீச் அதிகமாகணும்னு எதிர்பார்க்குறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம், நம்ம சோஷியல் மீடியா மாதிரி நிறைய விஷயத்தில் கொடுக்கணும்னு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் நினைக்கிறாங்க. ஆனாலுமே இந்த மாதிரியான பர்சனல் விஷயங்களை வந்து இன்னும் சோஷியல் மீடியா மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா போட ஆரம்பிக்கல. அது வந்து இந்த மாதிரி கிசு இந்த மாதிரி விஷயங்களில் வருமே தவிர ஒரு ஓப்பனாக செய்தியாக போடுற விஷயங்கள் இப்போ யூடியூப்பில் வந்து அவங்க 2 பேரும் ஏதோ ஹனிமூனுக்கே போயிட்டா மாதிரி போடுவாங்க. யூடியூப்பில் விஜயும் திரிஷாவும் ஹனிமூனுக்கு இதுக்கே போயிட்டாங்க, சுவிட்சர்லாந்துக்கே போயிட்டு வந்துட்டாங்கன்னு கூட பேசுவாங்க. யாராவது சினிமா சம்மந்தப்பட்ட ஆசாமிங்க யாராவது பேசுவாங்க. பட் அது மாதிரிலாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பண்ண முடியாது இல்லையா? பட் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, அவருடைய ரசிகர்கள் அல்ல திரிஷாவுடைய ரசிகர்கள் இந்த விஷயத்தில் என்ன டெவலப் ஆகுதுன்னு கவனிக்கிறதுல வந்து ஒரு ஆர்வம் காட்டுவாங்கன்றதான் என்னுடைய பாயிண்ட். ரசிகர்கள் தொண்டர்கள் என்ன வேறுபாடு? விஜயை பொறுத்த மட்டும் ரசிகர்கள் தொண்டர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவருடைய ரசிகர்கள் தான் அவருடைய தொண்டர்களாக இருக்காங்க. ரசிகர்கள் தொடர் அவர் அரசியலுக்கு வந்து ஏதாவது சாதிச்சாருனா தான் அவருக்கு அது அவரோட ரசிகர்களை தாண்டி ஒரு இது உருவாகும். ஏன்னா இதுவரையும் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவை பிடிக்காத இருக்கிறவங்க, திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடுறவங்க ஒன்று அதிமுகவுக்கு போடுவாங்க, பாஜகவுக்கு போடுவாங்க, இல்லை நாம் தமிழருக்கு போடுவாங்க. இப்போ அந்த திமுகவுக்கு பிடிக்காதவங்க, நடுநிலையாக இருக்கிறவங்க, ஆனால் திமுக பிடிக்காதவங்க விஜய்க்கு ஓட்டு போடுறதுன்றது ஒரு விஷயம் எப்போ வரும்னா ஒரு அரசியலில் வந்து ஒரு தேர்தலை சந்திக்கும் போது தான் வெளில வரும். ஸோ இன்றைக்கி சூழலில் அவருடைய தொண்டர்களும் அவருடைய ரசிகர்களும் ஒன்றா தான் இருக்காங்க. நாளைக்கு எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் தான் அவருக்கு உண்மையிலேயே அந்த ரசிகர்களை தாண்டி ஒரு பட்டாளம் வந்து அவர் ஓட்டு போட்டுக்கான்றது அப்போ தான் நமக்கு தெரிய வரும் ஆக்சுவலாக. அதனால் இன்றைக்கி வந்து அவர் ரசிகர்கள் தொண்டர்களும் ஒன்று தான். முக்கியமாக கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் கொஞ்சம் ஃபார்ம் ஆகிட்டார் நினைக்கிறீங்களா அரசியல்வாதியா? இல்லை, கள்ளக்குறிச்சி விஷயத்தில் அவர் வந்து ஒரு கட்சி தலைவர்ன்ற முறையில் போய் பார்த்தாரு, ஒரு அறிக்கை விட்டார், இந்த நிர்வாகத்தை பற்றின ஒரு குறைகள் இருக்குது அதெல்லாம் சொன்னார். கரெக்டாக நான் இல்லைன்னு சொல்ல வரல. அரசியலே அவர் சாஃப்ட் லேண்ட் தான் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் இன்ஃபேக்ட் இன்னும் அவர் வந்து இவங்கள மாதிரி அதிமுக மாதிரி தெருவில் இறங்கி போராடி இருக்கணும். கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, அவர் வந்து நிச்சயமாக இந்த விஷச்சாரை எதிர்த்து போராடி இதை ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மறியலை வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஏதாவது நடத்திருக்கலாம். அவர் நடத்திருக்கிறது மிஸ் பண்ணிட்டார் அவர் ஆக்சுவலாக. எனக்கு அவரே அரசியலை சாஃப்ட் லேண்ட் தான் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் சாஃப்ட் லேண்ட் தான். ஏன்னா பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இப்போ எல்லா கட்சிகளும் அதை முயற்சி பண்ணாங்க. நீங்களும் ஒரு கட்சியாக தான் இருக்கீங்க. நீங்கள் ஏன் வந்து தெருவில் இறங்கி போராடக்கூடாது? கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும், திமுக அரசு ஃபெயில் ஆகிடுன்னு சொல்லுங்கள். யார் வேணானது ஒரு எதிர்கட்சிகளோட கடமை அதுதான் ஆக்சுவலாக. அப்போ தான் இந்த ஆளுநர் கட்சிக்கும் ஒரு வந்து இது இருக்கும்ல, ஒரு பொறுப்பு இருக்கும், ஒரு பயம் இருக்கும். நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. 26 எலெக்ஷன் வருது, நம்ம வந்து ரொம்ப கீழ் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து சமப்படுத்தணும் அப்படின்னு அப்போ தான் அவங்களும் முனைந்து செயல்படுவாங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி போய் பார்த்தாரு, எல்லாம் கரெக்டு. ஆனால் இன்னும் ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னும் ரிலக்டன்ட் பொலிட்டிஷியனாக இன்னும் தயக்கம் நேர்ந்த அரசியல்வாதியாக இருக்கார் விஜய் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
இல்லை ஒரு தயக்கம் இருக்க வேண்டிய அவசியம், அப்படி ஏதாவது இருந்தாலும் தயக்கம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து முழுதும் நனைந்த பிறகு முக்காடு எதற்குன்ற மாதிரி நடையில இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தமிழக வெற்றிக்காக ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, சொல்லியிருக்கேன். நீங்கள் அரசியல்வாதி தான், முழு அரசியல்வாதி தான், நீங்கள் முழு அரசியல்வாதி வரை செயல்படுங்க. நீங்கள் அதனால் அதில் எந்த விதமான தயக்கமும் உங்களுக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. தெருவில் இறங்கி போராட வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த கள்ளக்குறிச்சி அது நல்ல ஒரு விஷயம். நீங்கள் தெருவில் இறங்கி போராடலாம். உங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ அது அடுத்த கட்டம். முயற்சி கூட நீங்கள் பண்ணாதிருக்கீங்களே. என்ன காரணமாக இருக்கும்? தயங்குறாரா? இன்னும் டைம் இருக்குன்னு நினைக்கிறாரா? இல்லை அவர் எப்போ நினைச்சாலும் ஓட்டு கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கிறாரா? எப்போ நினைச்சாலுமே அவருக்கு ஓட்டு கிடைக்காதுங்க. அவருக்கும் எடுத்த உடனே எல்லா ஓட்டும் அவருக்கு கிடைச்சாதுங்க. ஆட்சிக்கு வர அளவுக்குலாம் அவர் ஓட்டு கிடைக்காது. அவர் குறைஞ்சபட்சம் ஒரு 10-12% ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு மேலே வாய்ப்புகள்லாம் ஒரு கூட்டணி மாதிரி நாம் தமிழரோட கூட்டணி அமைச்சார்னா ஒரு 20% ஓட்டை தொடர்றதுக்கான வாய்ப்பு சேர்ந்து 2 பேர் சேர்ந்து இவர் அதிமுக இருக்கிற எல்லாருமே வாழ்த்து சொல்கிறாங்க அவருக்கு. இங்கே அதிமுகவில் ஜெயக்குமார் ஆரம்பித்து எல்லாரும் வாழ்த்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நப்பாசை போல் இருக்குது, எப்படியாவது விஜய் நம்மளை சேர்த்துக்க முடியுமா, டிஎம்கே அப்பா தோக்கடிக்க முடியுமா அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் விஜய் போய் அதிமுகவோட கூட்டணி வச்சாருன்னா அதோட தற்கொலை எதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஏற்கனவே இருக்கிற கட்சி, பல விதமான ஊழல்கள் அடிபட்ட கட்சி, பல தேர்தல்களில் தோத்த கட்சி. இவர் இப்போ தான் அரசியலுக்கே வராரு புதுசாக. ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கணும்னா ஒரு ஊழல் கரைப்பட்ட ஒரு கட்சியோடு சேர்ந்தால் எப்படி அது எடுபடும்? அப்போ விஜயும் சேர்ந்து ஊழல் ஆகிடுவார். அதனால் இவங்க வேணால் வாழ்த்துக்கள்லாம் சொல்லாமே தவிர அவர் நிறைய பேர் கேட்குறாங்க அதிமுகலேருந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்களே விஜய் மேலே அப்படின்னா, நீங்கள் ஆர்வம் காட்டலாம், அவர் ஆர்வம் காட்டினா தான் தப்பு. ஆக்சுவலாக அவர் வந்து நீங்கள் ஆர்வம் காட்டுறதுல ஒரு நமக்கு விஷயம் புரியுது ஏன் ஆர்வம் காட்டுறீங்கன்ட்டு. ஆனால் அவர் ஆர்வம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் வந்து புதுசாக அரசியலுக்கு வராரு. புதுசாக பார்க்குற மக்கள்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு இருக்கணும்னா ஏற்கனவே ஒரு பீட்டன் ட்ராக்கில் போன ஏற்கனவே கரைவட்ட ஒரு கட்சியோடு நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்கள் பேரும் சேர்ந்து போயிடும். அதனால் அதெல்லாம் அவர் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன் அந்த வேலைலாம். பட் அவருக்கு ஒரு தயக்கம் இருக்குது. வெளியில் வந்துட்டாரே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் முழுசாக வந்து ஒரு கிணத்துல குதிக்க மாட்டேங்கிறார். இன்னும் மேலே நின்று அப்படியே ஆழம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டே இருக்காரு. எப்போ முழுக்க ஆழம் இருக்குன்னு எப்போ தெரியும் நினைக்கிறீங்க? அது தெரியல. இந்த படம்லாம் முடிச்ச பிறகு தான் தெரியுமா, இல்லை இன்னும் நடக்கின்ற பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் அவர் வந்து ரொம்ப லாங் டைம் கொடுத்துட்டார். ஆக்சுவலாக ஒருத்தர் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அவருடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா அடுத்த வர இமீடியட்டாக வர எலெக்ஷனில் போட்டி போடுறதா தான் இருக்கும். ஆக்சுவலாக இவர் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போட்டி போடலை. அதுக்கு ஏதோ சரி ஒரு கட்சி கட்டுமானங்கள்லாம் அமைக்கணுன்றார். 234 தொகுதியிலையும் பூத் கமிட்டிலாம் போடுவார், ஏதோ பண்ணுறாரு கரெக்ட். ஆனால் அவர் வந்து அடுத்த வர பல்வேறு டெவலப்மெண்ட்ஸ் இந்த திமுக கவர்மெண்ட் வந்து இன்னும் 2 வருஷ காலத்தில் தன்னுடைய செல்வாக்கை இன்னும் இழக்கும்னு அவர் நினைக்கிறார் போல் இருக்கு. ஸோ அந்த விஷயத்தை வந்து அவர் பயன்படுத்தி கொண்டு மக்கள் வந்து இந்த அதிமுக போன்ற கட்சியில் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இடம் இருக்காது, அதிமுக போன்ற கட்சிகளை மக்கள் ஓரம் கட்டிடுவாங்க, இருந்தால் நாம் தமிழர் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும், அதோட நம்ம ஒரு கூட்டணி வச்சுட்டு திமுகவுக்கு நேரடியான ஃபைட்டை நம்ம கொடுக்கலாம். இப்போ இனிமேல் வரப்போகிற டெவலப்மெண்ட்லாம் திமுகவுக்கு வந்து ஒரு இறங்கு முகமாக தான் இருக்குன்னு அவர் நினைக்கிற மாதிரி தோணுது ஆக்சுவலாக. அது ஆனால் எப்படி நடக்க போகிறது அடுத்த 2 வருஷம் 18 மாத காலத்தில் திமுக எப்படி தன்னை வந்து கட்டமைத்து கொள்ள போகிறது, எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்டி இன்குமென்சி கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஆனால் அது தோக்கிற அளவுக்கு இருக்கான்னா இன்றைக்கி தேதியில் அது இல்லை. இனிமேல் வரப்போகிற 18 மாதம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அடுத்து வர 18 மாதம் கழிச்சு எந்த சூழல் இருக்குன்னு இப்போ நமக்கு தெரியாத போது எப்படிப்பட்ட ஒரு ஃபார்மேஷன்ஸ்லாம் கூட்டணிகள்லாம் அமையும் நமக்கு தெரியல இப்போ ஆக்சுவலாக. ஸோ அது ஒரு மும்முனை போட்டியாக, அந்த மும்முனை போட்டினா அமைதினா யார் யார் எந்த நேரத்தில் எப்படி இருக்காங்க, அதிமுக பாஜக பாமக எல்லாம் ஒன்றா சேருதா, அங்கே வந்து நாம் தமிழர் விஜய் ஒன்றா சேர்றாங்களா, இங்கே திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்கா. ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம் 26 முடிவு பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. அதனால் அது அந்த காலத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த காலம் கொஞ்சம் போட்டும் அப்படின்னு விஜய் வெயிட் பண்ணுறான்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரசிகர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இப்போ வந்து வதந்திகளை வைத்து விஜய் திரிஷா கூட்டணி தொடருமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அது பொறுத்தரு தான் பார்க்கணும். இல்லை விஜய் திரிஷா கூட்டணி அது தொடர்ந்தானே தொடராட்டானே, அது மக்களுக்கு தெரிஞ்சு தொடர்ந்தானே மக்களுக்கு தெரியாமல் தொடர்ந்தானே, அது எப்படி வேணா தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, தொடராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அதனால் அதை தெரிஞ்சுன்னு வந்து அவருடைய அரசியல் ரீதியான அவருடைய வாழ்க்கையை நம்ம முடிச்சு போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலி இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை உரிமையாக திருப்பிய மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.